நாம் எப்படி இயங்குகின்றோம், நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் எப்பொழுதெல்லாம் மாறுகின்றது, சந்தர்ப்பத்தால் நாம் நுகரும் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி எதன் வழி செயல்படுகின்றது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உண்மைகளை அறிவது நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களையும் இதே அடிப்படையிலே நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ராமாயணத்தில் உள்ள மூலக்கூறுகளை குருநாதர் இந்த உபதேசத்தில் எடுத்து காட்டுகின்றார்கள். பெரும்பகுதி நமக்குள் சந்தர்ப்பத்தால் எது எது பதிவாகின்றதோ, அதில் எது வலுவோ அதுதான் நம்மை இயக்குகின்றது. எந்த உணர்வு நம் உடலுக்குள் அதிகமாகின்றதோ அதுவே உள்ளின்று இயக்குவதுதான். இதைத்தான் தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் பிரம்மகுரு என்று ராமாயணம் காட்டுகின்றது. ஒருவன் சண்டையிடுகின்றான். அதை நாம் சந்தர்ப்பத்திலே பார்க்கும் பொழுது என்ன என்று வேடிக்கை பார்க்க மனதினை செலுத்துகின்றோம். அவனை உற்று பார்க்கப்படும் பொழுது கவர்கின்றோம். அதுதான் வசிஷ்டர். உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை எதை கவர்கின்றமோ, கவர்ந்த உணர்வுகள் உயிரிலே படுகின்றது, உணர்ச்சிகளாக இயக்கப்படுகின்றது. அந்த உணர்வு நமக்குள் பிரம்மமாகி, அதாவது சிருஷ்டியாகி விடுகின்றது. அந்த கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நம் இரத்தத்திலே கலந்து பிரம்மமாக்கும் தன்மை பெறுகின்றது என்பதுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு. 10வது நிலை அடையக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் பிரம்மகுரு. ஆக அவனுடைய செயலை நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்கின்றான், ஏது செய்கின்றான், தவறு செய்கின்றானா, குற்றங்கள் செய்கின்றானா, ரொம்பவும் பிழையான வேலைகளை செய்கின்றானா, மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்றானா என்றெல்லாம் பல நிலைகள் கொண்டு நாம் உற்று நோக்கினால் அந்தந்த உணர்வின் சக்திகள் நமக்குள் பதிவாகி உயிரிலே பட்டபின் வசிஷ்டர் பிரம்மமாகின்றது. பொதுவாக சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடியது வெப்பம், காந்தம், விஷம். அதிலே அந்த காந்தம் ஒரு சக்தினை கவர்ந்து கொண்டால் அந்த கவர்ந்து கொண்ட நிலைக்கு பெயர் வசிஷ்டர். ஆண்பாலாக மாறுகின்றது. அதே சமயத்தில் ஆண்பாலாக மாறினாலும் பிரம்மம் என்று பெயர். பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி. எந்த சக்தியின் தன்மை அது இயக்குகின்றதோ அந்த ஞானத்தின் வழியாக அந்த அணுக்கள் இயக்கும் என்று பொருள். ஏனென்றால் இந்த உலகம் எப்படி இயக்குகின்றது, இயற்கை நம்மை எப்படி இயக்குகின்றது, எதன் வழியிலே நாம் செல்லுகின்றோம், நாம் குற்றவாளியா குற்றமற்றவர்களா, அறியாது நாம் குற்றங்கள் செய்வதனுடைய காரணம் என்ன, அந்த குற்றத்தின் இயல்பை நமக்குள் உண்டாக்குவது எது என்ற நிலையில் நம்மை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த ராமாயணத்தில் உள்ள மூலக்கூறுகளை உங்களுக்கு தெளிவாக்குகின்றோம் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார். அந்த உண்மையின் இயக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் இது இயற்கை மீறிப்படி சொன்னோம் என்றால் நமக்கு தெளிவாக புரியும் என்று அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். உடலிலே தூசிகள் அதிகமாக பட்டுவிட்டால் உடலிலே பிசு பிசு என்று ஆகிவிடுகின்றது. ஒரு பக்கம் மிளகாயை தூற்றுகின்றார்கள், அந்த பக்கம் நாம் சென்றோம் என்றால் நம் மீது அந்த மனம் படுகின்றது, அந்த நுண்ணிய தூசுகள் படுகின்றது, எரிய ஆரம்பிக்கின்றது. அதே போன்று சில விஷத்தன்மையான பொருள்கள் நம் மீது பட்டுவிட்டால் உடலே அரிக்கின்றது. நாம் தவறு செய்தோமா? இல்லை. ஆனால் காற்றுடன் கலந்து வந்து நம் மீது மோதும் பொழுது அந்தந்த உணர்ச்சிகளை தருகின்றது. இதே போன்றுதான் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நம் மீது மோதும் அல்லது நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் செல்லப்படும் பொழுது தீமை என்ற உணர்வுகளும் அறியாமலே நமக்குள் வருகின்றது. இதை நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு முன் அந்த குற்றங்கள் எப்படி எதனால் செயல்படுத்தப்பட்டது, அவரா, சந்தர்ப்பமா, சூழ்நிலையா, இந்த உணர்வுகளை தெரிந்து அந்த குற்றங்களில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான நிலை பெற வேண்டும் என்ற உணர்வினைத்தான் நாம் நுகர்ந்து பழக வேண்டும். அப்படி அல்லாதபடி அவர் தவறு செய்யக்கூடியவர், குற்ற இயல்புகள் அவர் ஏற்கனவே அப்படிப்பட்டவர் என்று அந்த குற்றத்தின் இயல்புகளை சுமத்தக்கூடிய நிலைகளாக நமக்குள் வந்துவிட்டால் அந்த உணர்வுகள் நம்மை இயக்கி அந்த உணர்வினையை நாம் அறிந்து அந்த உணர்ச்சியின் தன்மை நம் இரத்த நாளங்களிலே கலக்கப்படும் பொழுது நாம் குற்றம் குற்றம் என்று கவர்ந்து அனைத்தும் வசிஷ்டராக மாறிவிடுகின்றது. ஆக இரத்தத்திலே கலந்த பின் அது பிரம்மமாகி உடலுடன் குறை காணும் நிலையிலாக
குற்றத்தை சுமத்தும் உணர்வுகளாக நமக்குள் ஐக்கியமாகி விடுகின்றது. ஆக பிரம்மகுருவின் மனைவி அருந்ததி ராமாயணத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆக நாம் நுகர்ந்த உணர்வின் உணர்ச்சிகளுக்கொப்ப அந்த எண்ணங்கள் இப்படித்தான் வரும். அந்த எண்ணத்தின் உணர்ச்சிகள் உடலை நம்மை அதன் வழிதான் இயக்கும். ஆக அதன் வழி நமக்குள் விளைந்து அந்தந்த உணர்வுகளே நமக்குள் ஜீவன் பெறும் என்பதைத்தான் ராமாயண காவியத்தில் வால்மீகி இவ்வாறு தெளிவாக உணர்த்தியுள்ளார். ஆகவே நாம் கவர வேண்டியது மகர்ஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை. அதை கவர்ந்தால் வசிஷ்டர். அந்த உணர்வுகள் நமக்குள் எண்ணங்களாகி அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி அந்த அணுக்கள் ஞானிகளுடைய உணர்வின் அணுக்களாக விளைந்து அருந்ததி நம்முடன் இணைந்தே அது இயக்கி நம்மை ஞானத்தின் பாதையில் அதை அழைத்துச் செல்லும். அருள் வழியிலே வாழச் செய்யும். தீமைகளை அகற்றச் செய்யும். குற்றங்களை அகற்றச் செய்யும். பகமை இல்லாது ஒன்றுபட்டு வாழச் செய்யும். ஆக இந்த உடலுக்குள் ஒன்றுபட்ட உணர்வுகளை நாம் வளர்த்தால்தான் இந்த உடலிலே மகிழ்ந்தும் நாம் வாழ முடியும். ஏகாந்த நிலை பெற முடியும். உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைய முடியும். அதைத்தான் குருநாதர் ராமாயண காவியத்தில் உள்ள மூலக்கூறை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி நாம் கவர வேண்டியது எது, நமக்குள் குருவாக உருவாக்க வேண்டியது எது என்பதை வழிகாட்டுகின்றார்கள்.